ஹலோ गाइस, நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 10 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு போக சொன்னீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட மற்ற எபிசோட் எல்லாமே போய் பார்த்துட்டு வாங்க, மறக்காம பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. அப்பதான் ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸா புரியும். மறக்காம என்னோட எக்ஸ்பிளனேஷனும் வீடியோவும் பிடிச்சிருந்த பட்சத்துல ஒரே ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. இந்த எபிசோட் மேலே வேற லெவலா இருக்க போது ஜாமி மேன் ஒத்தையால எத்தனை பேரை போட்டு தள்ளுவான்றது மட்டும் பாருங்க. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணல, டம்மியால தான் இருப்பேன்னு நினைச்சேன். மேபி மாங்காவை படிச்சா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உண்மையில சொல்றேன், ஒன் பஞ்ச் மேன் மாங்கா நான் படிக்கல, அதனால எனக்கு ரொம்ப டீட்டெயிலான விஷயங்கள் தெரியாது. அனிமேல எபிசோட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ நான் அதை தான் சொல்லியிருக்கேன். பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதனால முடிஞ்சளவுக்கு அதெல்லாமே புரிஞ்சுக்க டைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. ஜாமி மேன் இப்ப போயிட்டு இருக்கும் போது, அட கடவுளே, சைல்டு எம்பரர் எத்தனை பேரை கொண்டு வச்சிருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவனுடைய பிளான்ல இந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்றதும் போட்டிருக்கான். ஆளுங்க எல்லாமே பிரிஞ்சு போயிட்டு இருக்கோம். எத்தனை பேர் கொண்டு வெளியே வர போறாங்கன்னே தெரியல. அப்படின்னு தலைவன் போற வழியில இருக்கிற கரண்ட் பாக்ஸை ஒட்டி விடுறான். மான்ஸ்டர்ஸ் எல்லாமே திணறுதுங்க, என்னடா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. என்ன கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு பதறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா தலைவன் எல்லாரையும் வந்துட்டு போட்டு தரணும். அசட்டா கூட பார்த்தா டக்குன்னு ஒரு 8 கால் போச்சு மாதிரி ஒருத்த வந்து அட்டாக் பண்றதுல ஜாமி மேன் செத்தாண்டா, நீ தாண்டா அது. தலைவன் அவனையுமே கொண்டுருவான். சே, ஆல்ரெடி என் கையை இத்து போன கையாகுது, இதுல வேற ஒரு எதிர வந்து சுருவர் அவர் கையை. கண்டிப்பா நான் இன்னும் உள்ள போய் போனா இன்னும் நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு பேர் முடியுமோ வர வயல ஒவ்வொருத்தனையும் போட்டு தள்ளணும். மத்த மஞ்சள் எல்லாமே அவனுக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கிறான், அப்பனா அவன் ரொம்ப வீக்கா இருப்பான். இந்த சரியான சமயம் போய் அடிக்கடான்ற மாதிரி அவனுங்க கத்திட்டே வர, ஆனா எவனையுமே விட மாட்டான், போட்டு கொத்துக்கறி ஆக்கிடுவாங்க. அடைச்சேன் சண்டை போட்டு தண்ணி தாக எடுத்து தானே மிச்சம். டேய் அவனாச்சும் தண்ணி ஏத்தன வரீங்களாடா. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் தூரம் போறதுல ஒரு டோர் வருது. இந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்க போது தெரியல. சரி என்னதான் இருக்குன்றது பாத்துருவோம்னு சொல்லிட்டு உள்ள போவான். உள்ள போனவனே பார்த்தா ஏகப்பட்ட பேர் இவனுக்காக மாத்திர காத்துட்டு இருக்கானுங்க. ஹீரோ உனக்காக தான் இந்த இடத்துல காத்துட்டு சொல்லிட்டு ஒரு வேம்பயர் பாஸ் லெவல் மான்ஸ்டர் அங்க கீழே இறங்குது. சுத்தி நிக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாமே 2 பேரும் அடிச்சுன்னு மாறுங்கடா, சண்டை போடுங்கடா, அதை பார்க்க தானே இங்க வந்திருக்கோம், எவன் முதல்ல சாகுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு எங்க நம்ம WWE மேட்ச் நடக்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் கொஞ்சம் உங்க ஷூ எல்லாம் மூறீங்களா? எப்படியா இருந்தாலும் நீங்க கூட தாண்டா சாக போறீங்க கடைசியில. என்கிட்ட நான் சொல்றது கடைசியில நடக்குதா இல்லையா பாக்குறீங்களா? என்னடா உங்க ஆளுங்களே உனக்கு போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்றாங்க போல. அது என்னமோ உண்மைதான். மான்ஸ்டர் அசோசியேஷன்ல இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப காமன் தான். ஒருத்தன் அடிச்சுட்டு இன்னொருத்தன் அந்த இடத்துக்கு வருதுன்றது சகஜமான விஷயமா எல்லாரும் பாக்குறாங்க. இவன் கிளாசியஸ் ஹீரோ, காம்பட் பவர்ல ரொம்ப சிறந்தவன், எங்க தலைவன் வேம்பயர், சாகாவரம் வெட்டுறவன், எல்லா ஹியூமனையும் வெறுக்கக்கூடியவன், எவன் முதல்ல சாகுறன்றதை பாத்துருவோம். நம்ம எல்லாருமே இந்த சண்டையை ரசிப்பம்பா, சரியா சொன்னேன் அப்படின்னு மாத்து எல்லாமே நக்கதா சிரிச்சுக்கின்னு இவனுங்க சண்டை போடுறத பார்த்துட்டு வேடிக்கையா ஜாலியா இருக்காங்கன்னு நினைக்குதுங்க. ஹீரோ என்ன மன்னிச்சுட்டு, இந்த நாயங்க கத்துறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, நமக்குள்ளதான் இந்த இடத்துல மேக்ஸ். சரியா? நீ எஸ் கிளாஸ் ஹீரோ தானே? உன்னுடைய பேர் என்ன? ஆமால, என்னுடைய பேரை நான் சொல்ல மறந்துட்டேன், அது என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டாக் பண்ணுவான். பக்கத்துல வந்துட்டு ஒரு அடியா கடிச்சு எடுப்பான் பாருங்க, ரத்தத்தை குடிக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே அவன் கொண்டுட்டான். வேம்பயர் வேற லெவல் ராணி அப்படின்ற மாதிரி பார்க்க, ஏய் மாயம் மூடுகிற நாய்களா, என்னடா இது, இந்த பிளட் இவ்வளவு கேவலமா இருக்கு. நான் இது முன்னாடி நிறைய பிளட் நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன், ஆனா இவ்வளவு கேவலமானதை இப்பதான் பாக்குறேன். ஹீரோ என்ன பண்ற, கீழே படுத்துட்டியா, செத்துட்டியா, அவ்வளவுதானா? என்னடா இவன் கிளாஸ் எஸ்ன்றானுங்க, இவ்வளவு வேஸ்டா இருப்பான். தலைவன் டக்குன்னு ஏஞ்சி நிக்க, எவனும் பேச மாட்டான், மூடிட்டு நிற்பானுங்க கம்முன்னு. அவன் ஏஞ்சிட்டான்டா. அப்ப இவர் என்னதான் பண்ணாரு, வேம்பயர் கடிச்ச கடியில எல்லா ரத்தத்தையும் உரிச்சிருப்பாரு பார்த்தா. ஓ அப்ப நீ நிக்கிறனா உனக்கு ஒண்ணுமோ ஸ்ட்ரென்த் இருக்கான். நான் தான்டா வேம்பயர், இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன்லயே பாஸ் லெவல் மான்ஸ்டர்ஸ்ல நானும் ஒருத்தன். கண்டிப்பா கடைசியில நீ சாகர வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா லம்பாலு பெரிய லெவல்ல புல்லட்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்ண, ஆனா அவன் தடுத்துட்டு திரும்ப லம்பாலுக்கு கண்ணுல குத்திருவாரு. ஜாம்பி மேன் உன்னால ஜெயிக்க முடியாது, செத்துட்டடா, ஆல்ரெடி விட்டு கொடுத்துரு. என்னடா பாத்துட்டீங்க, கை தட்டுங்க, நான் ஜெயிச்சேன்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் கம்முன்னு இருப்பானுங்க. என்னடா கம்முனுங்கிறீங்கன்னு பார்த்தா தலைவன் திரும்பி ஏஞ்சி நிற்பான். என்னடா இவன் திரும்பி ஏஞ்சி நிற்கிறான், நான் கொடுத்த அட்டாக்ல கண்டிப்பா இவனுடைய இதயத்தையும் பிரெயினையும் நான் அட்டாக் பண்ணிருக்கேன். இவனுக்கு பயங்கரமா அடிபட்டுக்கணும், என்னத்துக்கு உயிரோட வந்திருக்கவே கூடாது. ஒருவேளை நான் கேள்விப்பட்டது உண்மையா, சில ஹீரோஸ் வந்து இம்மோட்டல் லெவலுக்கான பவர்ஸை வச்சுட்டு இருப்பாங்க. அப்பனா உன்ன மாதிரியான ஆளுங்க தான் ஃபேக்கான மான்ஸ்டர்ஸ் தானே? உண்மையாதான், நீ ஃபேக்கான ஹியூமன்ரா, வாய முறா, ரீஜெனரேட் பவரை வச்சுட்டு இருக்கல. அப்போ 2 பேருமே சேர்ந்து சேர்த்து விழலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் கிட்ட வந்துட்டு காம்பட் பவர் ஸ்கில்ஸை காமிக்கிறானுங்க. தலைவன் கிட்ட இருந்தே ஷூட் பண்ண அவன் கையை வச்சு தடுக்க, குறுக்கால வரவனுடைய தலையெல்லாம் செதறது. கடைசியில பார்த்தா லம்பாலு கொத்துக்கறி போற கத்தி எடுத்துட்டாரு. இன்னும் ஃபன்னா இருக்க போது இது. தலைவன் 2 கத்தி எடுத்து வீசத்துல அவன் ஒரே ஒரு கத்தி எடுப்பான் கையில அட்டாச் பண்ணி. ஆனா லம்பாலு கொடுக்குற கத்தியோடைய வித்தியில அவன் மறந்து போயிடுறான். டக்குன்னு பார்த்தா ஜாம்பி மேன் கத்தி மனையில நிக்கிறாரு. அவரு குப்பை மாதிரி சண்டை போடுறேன், இது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு தலையை திருப்பி விட்டுருவான். எல்லாரும் கேவலமா சிரிப்பானுங்க. முடிஞ்சதா இவன் கதை. ஆனா அந்த ஒரு சமயத்துல ஷூட் பண்ணுவான் பாருங்க, வாயடிச்சு போயிடுவானுங்க எல்லாம். அங்க பாருங்கண்ணா, அவன் உடம்புலயும் புல்லட் போட்டுட்டான். அப்ப இவன் வேஸ்ட்தான் வேம்பயர்னு சொல்லிட்டு ஒருத்தன் காமெடியை பத்தில அவனை தூக்கி போட்டு மதிப்பான். எந்த நாயும் என்ன கேவலம் பேச தகுதி இல்லாதவனுங்க இங்க இருக்கணுங்க. நான் தாண்டா இங்க எதிர்த்து தைரியமா சண்டை போட்டுங்கிறேன், நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு கை தட்டிங்கிற நாய்கடா. ஜாம்பி மேனும் திரும்ப உயிரோட தலை திருப்பவும் பாருங்க. இதை சீக்கிரம் நான் முடிக்கிறேன், அப்பதான் எனக்கு பெருமையா. இது உன்னுடைய ரீஜெனரேட் பவருக்கு ஒரு லிமிட் இருக்குதானே, நான் தொடர்ச்சி அட்டாக் பண்ண உன்னால அதை பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தன்னுடைய பேட்ஸ் அனுப்பிச்சு அவன் அட்டாக் பண்றதுல அவனுடைய
அவனுடைய ரத்தத்தை கோதறி எடுக்குதுங்க. பத்தாதுக்கு அந்த இதுல இருக்க நிறைய மான்சஸோடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துன்னு வந்து அந்த வேம்பயர் கிட்ட கொடுக்குதுங்க. எப்ப அறியும் இவனுங்களை அடிச்சதுல எனக்கு நிறைய விதமான பிளட் இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப ஓரளவுக்கு எனக்கு பரவாயில்ல. நல்ல வேலை பண்ணீங்கடா மான்சஸ். என் கூடி இருக்கிறதுனால எனக்கு தேவையான பிளட் கொடுக்க சப்ளைஸா நீங்க இருக்கீங்க. என்ன சாம்பி மேன் நீங்களும் ரீஜெனரேட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க அவன் பார்த்துட்டு ஷாகாவா என்னடான்னு பார்த்தா அவனுடைய பேட் எடுத்து தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க. டேய் என்னடா பண்ற தம்பி? நானும் ஒண்ணு மாதிரி தான். இப்போ என்னால மூவிங் பண்ண முடியாது. அதனால எனக்கு வேற வழி இல்ல. வேம்பயர் கொஞ்சம் வாய சூவ மூடின கிட்டவா உன்னால எவ்வளவு முடியுமா என்ன அட்டாக் பண்றான் அப்படின்னு தலைவன் வேற லெவல வெறியா நின்னுங்கிறான். அப்புறம் 30 நிமிஷம் கழிச்சு காமிக்க சாம்பி மேன் பார்த்து கடைசியில் ஜெயிச்சிட்டு இருக்கான். அவனை போட்டு பீஸ் பீஸ் ஆகிட்டு இருக்கான். இது எப்படி முடியுது? வாய்ப்பே இல்ல. எப்படா இது நடந்தது? நான் கிட்டத்தட்ட உன்னை பல முறை ஜெயிச்சனே. ஆமாண்டா கிட்டத்தட்ட ஒரு 200 முறையாச்சும் என்ன கொண்டு இருப்பேன். ஆனா ஃபைனலா ஜெயிச்சது இங்க யாருன்றது பாத்துக்கோ. அந்த மாஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேம்பயர் வேஸ்ட் ஆயிட்டம்பா. இதுக்கப்புறம் இல்லாம தான் இவனை சமாளிக்கணும் போல. சை இவெல்லாம் ஒரு ஆள் நேற்றுக்கு இவனை மதித்து இருந்த பாருன்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவனுங்கெல்லாம் ஒரு கீழ்த்தரமா இப்ப வேம்பயர் நடத்துறானுங்க. அதுக்கப்புறம் சாமி மேன் அந்த இடத்த விட்டு டோர் கிட்ட போயிட்டு இருக்கான். எப்பா நம்மளால முடியல சாமி, இவ்வளவு பேர் இருக்கானுங்க. ஒரு வழியான அந்த வேம்பயரை தோக்கடிச்சேன். இவனுக்கு பயந்து ஓடுவானுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு கொலாப்ஸ் ஆகி விழும்போது அங்க பாருங்கடா அவன் தப்பிச்சு போலான்னு பாக்குறான். டேய் என்ன நினைச்சாலும் உன்னால தப்பிக்க முடியாது. என்ன ரொம்ப டயர்டா இருக்கா? நீ இந்த சாக போற. அடுத்தது நாங்களா இருக்கோம் வெயிட்டிங்ல. ஆனா தலைவன் திரும்ப ஒரு டைலாக் சொல்லுவோம் பாருங்க. டேய் நான் சொன்னது எல்லாமே சும்மா தானே சொன்னேன். இந்த இடத்த விட்டு நான் உங்களை பார்த்து பயந்து எல்லாம் போக மாட்டேன். நீங்க என்ன பார்த்து கடைசியில் எவனும் பயந்து வெளியே ஓடக்கூடாதுன்றதுக்காக தான் இதில் கேட்டு லாக் பண்ண வந்தேன். நான் இப்போ ரெடியா இருக்கேன். அடுத்தது எவன்டா வர போறீங்க? இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் பண்ற மாதிரி உன பக்கம் அதை சொல்லிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் போயிட்டு அடிச்சு வெட்டுறான் பாருங்க. அந்த கதற சவுண்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அங்க ரூம்ல. கொஞ்ச நேரத்துல மொத்த பெரிய சோழியை முடிச்சு விட்டுட்டு வெளியே வருவான். பார்த்தா கொத்து வீரமா கொலை வீரமா வந்துட்டு இருக்கான். மண்டையில பாதிக்கான இன்னொரு பக்கம் கை இன்னொரு பக்கம் தொங்கி போய் கீழே வீது. அப்புறம் நம்ம சைல்டு எம்பரர் கொடுத்த லாலிபாப்பை பாக்குறான். அடேங்கப்பா இதை பார்த்தாதான் எனக்கு டைம் கொஞ்சம் எடுத்துக்கின பிரேக் எடுக்கணும்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து சைல்டு எம்பரர் சரியா போன எபிசோட்ல அவன் காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு வரதுக்கு முன்னாடி இவனுக்கு கால் பண்ணிருப்பான்ல, அந்த ஒரு டைமிங் சீனை தான் இப்ப காமிக்கிறானுங்க. அப்ப கால் பண்ணவன் கரெக்டா இப்ப ஜாம்பி மேன் தான் ரிப்ளை கொடுக்குறான். இது ஜாம்பி மேன் தானே பேசுறேன். சைல்டு எம்பரர் ரொம்பவும் தேங்க்ஸ்ரா. என்னுடைய உதவி இல்லாமையே நீ ஜெயிச்சிட்ட. உன்னை நினைச்சு எல்லாருமே பெருமைப்படுவாங்க. எல்லாருக்கும் சேர்த்து நான் உனக்கு நன்றி சொல்றேன். இவன் நல்ல வேலை பார்த்திருக்கான். அதே மாதிரி நானும் விட்டு கொடுக்க கூடாது. முன்னேறி போனோம். திரும்ப பார்த்து தலைவனுக்கு ஹீல் ஆயிட்டு விட்டு கிளம்புறான். அப்புறம் பார்த்தா இப்போ நம்ம பிக் ஹெட்டர் ஹீரோ இருக்கான்ல, அவங்கிட்ட ஒரு லெசார்ட் மான்ஸ்டரும் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அவன் கூலா சாப்பிட்டுங்கிறான். இன்னைக்கு நான் தான் உன்னை கொத்துக்கறியாகி சாப்பிட போறன்ற மாதிரி அது கிட்ட வருவோம். அடுத்ததா பார்த்தா நம்ம சாமராயோடைய நண்பர்களும் சிசியனும் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்கப்பா நம்ம கிளாஸ் எஸ் ஹீரோஸ் கிடையாதுன்றதுனால நம்ம 3 பேரும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் இவனுக்கு எல்லாருமே சமாளிக்க முடியும். நம்மளுடைய ஓன் பேட்டில் நம்ம கவனமா இருக்கணும். அதுக்கேற்ற போல பார்த்தா இவங்களுடைய ஆட்களையே பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்த அந்த மான்ஸ்டர் லேடியும் இவங்க எல்லாருமே கூட்டு வந்திருக்க எதிர்க்கிறதுக்காக. இவங்க எல்லாருமே பிரைவேட் ரெஸ்கியூ ஸ்குவாடுப்பா. நம்ம ஆளுங்க தான். இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க கண்டிப்பா பின்னாடி இருக்க பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான். இவங்களை யாரையும் கொல்லக்கூடாது சரியா? கண்டிப்பா அதுக்கு நான் விட்டா தானே போங்க என்னுடைய அடிமை நாய்களா. ஒருத்தனை விடாதீங்க உயிரோட. அவனுக்கு அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம சாமராயோடைய சிஷியனும் முன்னோக்கி ஒரு புல்லட்ஸ் எல்லாமே தடுத்துட்டு வேகமா முன்னோக்கி போறான். அந்த ஒரு சமயத்துல அவன் கத்து கொடுத்த பாடத்தை யோசிச்சு பாக்குறான். நீங்க புல்லட்ஸ் எல்லாம் எப்படி சமாளிப்பீங்க? டேய் அது என்ன விட ரொம்ப ஸ்லோவா இருக்கும்டா. அதனாலதான் ஈஸியா நான் அதை சமாளிச்சிருவேன். என்னுடைய ஸ்வாட வச்சு என் ஸ்வாட விடவும் அது ஸ்லோவா இருந்தா அது எனக்கு ஒரு பொருளே கிடையாது. நான் ஃபாஸ்டா இருக்கணும்ன்ற மாதிரி டக்குன்னு பார்த்தா அவங்களுடைய வைட்டல் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, முக்கியமான நரம்பு முடிச்சுங்கெல்லாம் போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவன் கொலாப்ஸ் ஆகி வந்து அவங்க கிட்ட இருந்த ஆயுதத்தையும் வெட்டி விட்டுறான். 2 பேரும் கவனமா கேளுங்க. இவங்க எல்லாருமே நம்மளுடைய ஆட்கள். எக்காரந்த கூட இவங்களை கொண்டுட கூடாது. அதனால இவங்களுடைய முக்கியமான அந்த வைட்டல் பாயிண்ட்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணுங்க. அப்புறம் இவங்களுடைய வெப்பன்ஸையும் அட்டாக் பண்ணுங்க. எல்லாரும் சொந்த ஒரு சமயத்துல அந்த லேடி மான்ஸ்டரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எழுந்து போய் சண்டை போட திரும்பன்ற மாதிரி டக்குன்னு பார்த்தா அவ சாட்டியால் அடிக்கிறதுல அவங்களுக்கு திரும்ப ஹீல் ஆயிடுது. இது ஈஸியா முடியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்பன் ஒருத்தன் பார்த்தா 2 பேரும் சமாளிச்சுட்டு இருப்பான். என்னுடைய அடுத்த கட்ட ஸ்லேவா நான் ஒன்னதான் மாத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு இவங்கிட்ட வந்துட்டு அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான். அந்த ஒரு சமயத்துல பார்த்தா தலைவன் நம்ம என்ட்ரி கொடுப்பான் பாருங்க அமை மாஸ்க்கு. நீ எப்படி வந்தீங்க அமை மாஸ்கா? ஏண்டி உன்னுடைய இஷ்டத்துக்கு எங்களுடைய ஆட்கள் நீ கண்ட்ரோல் வச்சுப்பியா? எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? ஆனா உன்னுடைய ட்ரிக்கெல்லாம் ஏன் மேல வேலை செய்யாது. ஏன்னா நான் ரொம்பவும் அழகானவன். நான் ஒரு செலிபிரிட்டின்றதை மறந்துட்டியா? எனக்கு இது ஒரு சிம்பிள் சொல்யூஷனுக்கு இருக்கு. நான் ஏன் உனக்கு அடிமை ஆகலன்றதுனால. ஏன்னா நான் உன்னை அவ்வளவு சீக்கிரம் பிரெயின் வாஷ் ஆகிற ஆள் கிடையாது. நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன். சூப்பர் ஸ்டார் கரெக்டா வந்துட்டான்பா. சரி ஓகே இவன் எல்லாத்தையுமே சமாளிச்சு பண்ணலாம். இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். அப்புறம் அவன் கிளம்பின பிறகு எவ்வளவுமே அவளை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கா. அடேங்கப்பா எவ்வளவு அழகா இருக்கான். நீ அப்படி பாக்கிறதுல எனக்கு உன்னை வச்சு எதனா பண்ணணும்னு தோணுது. நீ மாத்திரதுனால உன் மேல எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நீ இப்படி சொல்லதான் உன் மேல எனக்கு ஆசையே வருது. கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை அனுபவிச்சு ஆகணும். சரி ஓகே 2 பேரும் சண்டை போடுறதுல கடைசியில யாரு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிமையாகிறன்றதை பாத்துரும். ஏன்னா உண்மையில சொல்ல போனா நானும் உன்னுடைய ஃபேன் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய மாஸ்க் கைட்டு வா. வாய் பார்த்தா ரொம்பவும் வேற மாதிரி இருக்கும். மாத்திர வாயட்டும் நாக்கு பார்த்தா பெருசா நீட்டுவா. இதுல பார்த்தாலும் அமை மாஸ்க் கடுப்பாயிடுவான். இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் தெரிஞ்சிடும் பாரு. சோனியாக்காரி மான்சரு அமை மாஸ்க் எதுக்கு இப்படிலாம் எனக்கு கேவலமா சொல்றேன். உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். கண்டிப்பா நீ எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட நான் அந்த விஷயத்த பண்ணி ஆகணும். இன்னொரு பக்கம் பார்த்தா வரும்போது இந்த நண்பனை கேட்கறான். எனக்கு எதுவும் தப்பா போடுதுப்பா. இவன் வேற போயிருக்காங்க. என்ன பெருசா அவங்களுக்குள்ள பவர் இருக்குன்னு அவன் போயிருக்காங்க. அது எனக்கே தெரியாது. மேபி அவனுக்குள்ள அதிகப்படியான சூப்பர் கான்பிடென்ட் இருக்கு. அது ஒண்ணுத்தை வச்சு பெரிய லெவல் அவன் எவனா இருந்தாலும் சாதிச்சிருவான். ஆமாப்பா என்னதான் அவன் பிரெயின் வாஷ் பண்ண நினைச்சாலும் அவனுக்குள்ள இருக்கிற கான்பிடன்ஸ் வந்து அதெல்லாமே சதைச்சிடும். உண்மைதான்.
என்னதான் சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஐடால் மாதிரியான ஒருத்தனுக்கும் மாந்தஸ்லயே ரொம்ப அழகா இருக்கிறவங்களுக்கும் சண்டையா? அதுங்களுக்குள்ள என்ன நடக்குதோ இவன் உன்னொரு பக்கம் அவனுடைய ஆளுகளை அனுப்பி அட்டாக் பண்ண அம்மாய் மாஸ்க்கு கடுப்புல முட்டாள்தனமா போயிட்டு அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்களா முட்டாள்களா போட்டு அடிச்சு விட்டுருவோடே எப்படி இதெல்லாம் பண்ண உனக்குள்ள எந்த விதமான பவர் இல்லைன்னு நினைச்சேன் யாரு தான் அம்மாய் மாஸ்க்கு அப்படின்னு ஷாக்காவா உன்னை விட மாட்டேன்ற மாதிரி திரும்ப அட்டாக் பண்ண அவனுடைய சாட்டையை பிடிச்சி அட்டுருவா அட கடவுளே எதுவுமே வேலை செய்யல என்ன மன்னிச்சிட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன் ப்ளீஸ் என்ன விட்டு நீ இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன் நான் இதுக்கப்புறம் உன்னுடைய அடிமை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க என்ன மாஸ்டர் அம்மாய் மாஸ்க் அந்த சமயம் பார்த்தா அவளுடைய வாயை பிடிப்பான் அவளே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான் டேய் நீ ஒரு ஹியூமன் இல்லடா மான்ஸ்டர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் பண்றான் அப்புறம் இவனுங்க வந்துட்டு பாத்துட்டு இருக்கானுங்க டேய் பெக்கு காடு என்னடா பண்ணி வச்சிருக்க அவன் மாஞ்சரையை முடிக்கிட்டு இருக்கான்ப்பா அதுதான் பார்த்தா நல்லாவே தெரியுது அதுக்கு நீ இப்படியாப்பா மாஞ்சரை அடிக்கிறதுக்கு பல வழி இருக்கு போட்டு அதையே மூழ்கி சாப்பிட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு அட்டாக் கவனிக்கிறானுங்க உடனே பார்த்தா இவனுங்கெல்லாம் கீழே வீடுறானுங்க அப்புறம் நீளமான முடி வச்சுட்டு இருக்கிற ஒரு மாஞ்சரை வந்து அட்டாக் பண்றான் ஏய் இவன் மாஞ்சர்ப்பா அது சாடு வச்சுட்டு இருக்க சாம்பலையில பொண்ணு மாதிரி இருந்தவன் அவன் லைட்டா வந்து கேன்னு சொல்லலாம் போல இவன் ரொம்ப ஆட்டா இருக்கான் இவன் கண்டிப்பா என்ன செடியூஸ் பண்ணா நல்லா இருக்குமே இல்ல நான் ஒரு ஹீரோ இவன் ஒரு மான்ஸ்டர் நமக்குள்ள இப்படி ஒரு வரக்கூடாது ஆனா லவ் பண்றது தப்பு இல்ல சாமுராயோட சீடை கூப்பிடுறான் டே என்னடா பாத்துங்கிற நம்ம எனிமியோட அட்டாக் என்னன்றது தெரியாதரா உன்னுடைய ஃபிளையிங் ஸ்வாட் தேவைப்படுற மாதிரி கூப்பிட டேய் அவன் இல்லடா எனக்கு தெரிஞ்சு திரும்பியும் வந்து ஒரு மான்ஸ்டர் மேல லவ்ல வேண்டாடா முட்டாள எதுக்குடா இப்படி பண்ணிக்கிற யார முட்டாளன்றா உனக்கு பொறாமையா இருக்க ஒண்ணு நான் அந்த மாதிரி நினைக்கலன்னு நண்பா நீ தப்பா நினைக்கலாம் நீ உன்னை கொண்டுட்ட இதயத்துல டே பொறுமையா காமெடி பண்றதுக்கு இப்ப நேரம் இல்ல அவன் நம்மளை இப்ப கொல்ல போறான் என்னத்துக்கு நம்மளுடைய மாஸ்டர் இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாருன்னு பார்த்து யோசிச்சு பார்க்கணும் அவன் உன்ன பக்கம் அங்க வேலை லெவலா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான் அப்புறம் இவனுங்க 3 பேருமா சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க அவனுடைய அட்டாக்ல முதல்ல இவன் பயன்படுத்துற ஃபையிங் ஸ்வாட்ன்ற அந்த அட்டாக் வந்து இவன் ஈஸியா தன்னுடைய முடிகளை வச்சே பயன்படுத்தி தடுத்துருவான் இதுல அதிர்ச்சியான நம்ம சிசியபுலியும் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான் நம்ம இழையா வச்சு அட்டாக் பண்ண ஒன்னு நடக்காது முடியா கட் பண்ணி விட்டா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு 2 பேரும் அலர்ட் பண்றான் நம்ம விடாம தொடச்சி அந்த முடியை மொத்தமா கட் பண்ணி விடணும் எவ்வளவு முடியை வெட்டிட்டே இருக்கின்ற மாதிரி சொல்லுவோம் தொடச்சி அவனுக்கு போட்டு வெட்டிட்டே இருக்கானுங்க தங்களால முடிஞ்சிருக்கு அந்த ஒரு சமயத்துல சிசியபுலி யோசிச்சுட்டு இருக்கான் என்னுடைய மாந்தர் கிட்ட நாங்க கேட்ட ஒரு விஷயத்தை மாஸ்டர் உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய கோலை நீங்க என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க ஏன்னா நாங்களும் அதை தேடி போலான்னு இருக்கோம் என்ன கேக்குறீங்களா அது என்னன்னா ஒரு சூப்பர் ஹியூமனா மாறணும் அந்த லிமிட்டையும் நான் தாண்டணும் எனக்குன்னு ஒரு எல்லையே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்றதை பார்த்தா பிக் கார்டு அந்த டொர்னேடோ மாதிரியான ஹியூமன் லிமிட்ஸையும் தாண்டக்கூடிய லெவலுக்கு பவர்ஸை இந்த ஸ்வாட்லயும் அவர் வச்சுட்டு இருக்கணும்னு பாக்குறாரு அதுதான் நினைக்கிறேன் கண்டிப்பா அவர் சொன்ன விஷயத்தை நான் நினைச்சு இந்த இடத்துல அதே மாதிரி பண்ணணும் ஒரு கடத்துல அவனுக்கு அடிச்சு முடிச்சதுல பார்த்தா அவனுடைய முடியெல்லாம் கொட்டி போயிட்டு கடத்துல அவன் செத்துட்டான் ஆஹா பாவம் செத்துட்டான் அவன் நம்ம 3 பேருமா சேர்ந்து அட்டாக் பண்ணதுல ஜெயிச்சிட்டோம் கண்டிப்பா நம்ம தனியால இந்த சமாளிச்சோம்னா ஒன்னத்தையும் பண்ணிருக்க முடியாது நம்ம 3 பேரும் ஒன்னாந்ததுனால தான் இதாச்சு எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்மளுடைய மாஸ்டர் என்னத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம முன்னோக்கி போவார்னு அப்புறம் அவனை தான் காமிக்கிறாங்க அவன் பார்த்தா எனக்கு ஏடு அவனுமே இல்லைன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணி போயிட்டே இருக்கான் இடையில இன்னொருத்தன வருவான் திடீர்னு ஏன்டாடே உனக்கு ஸ்வாடுக்கு ஈவன நான் இங்க டஃப் கொடுக்க ஒருத்தர் இருக்கடா என் கூட ஃபைட் பண்றான்ற மாதிரி அவன் ஃபைட் பண்ண ஆனா அவனையுமே ஒரு இடத்துல போட்டு தள்ளிடுவான் பரவாயில்லையாப்பா சரி இங்க யாராச்சும் இருக்கீங்களா என் கூட ஸ்வாடு கலையை பயன்படுத்தி சண்டைப்பட நான் இருக்கன்ற மாதிரி ஒருத்தன் கையை தூக்க யாருப்பா நீ தகடப்பா நான் தான் மிஷின் கார்டு G5 நான் உன்னுடைய காம்பேட் எல்லாமே எடுத்துட்டேன் அதனால உன்னுடைய ஸ்வாட் ஸ்கில் எல்லாத்தையுமே இப்போ கம்ப்ளீட்டா நான் காப்பி பண்ணிட்டேன்னே சொல்லலாம் இப்போ உன் கழுத்தை நான் வெட்ட போறேன் என் கழுத்தை வெட்ட போறியா அதுக்கு நான் அனுமதி கொடுத்தாதான்டா அதை கூட உன்னால பண்ண முடியும் அப்படின்னு 2 பேருமே ஈவனை இப்போ அடிப்பானுங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னுடைய கலையை நீ அப்படியே காப்பி பண்ணிருக்க எந்த மாதிரியான பொம்மை இந்த மாதிரிலாம் பண்ண நான் எதிர்பார்க்கலாம் உன்னை எப்படி உருவாக்கிருக்காங்க என்ன கம்பெனி அதெல்லாம் சொல்லினா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் தலைவன் ஒத்த கையை வச்சு சண்டை போட கண்டிப்பா உன்னை கொன்னு நான் பேரை சம்பாதிக்கிறேங்க மிஷினா இருக்கிற என்னால எந்த விதமான தப்பையும் பண்ண முடியாது ஆனா ஹியூமனா இருக்க உன்னால ஒரு கடத்துல விட்டு கொடுக்குற நிலைமை தான் வரும் என்னுடைய மேக்ஸிமம் ஸ்பீடை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேடு ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணிட்டு பின்னாடி வருவான் ஆனா இவனுக்கு டப் போடுற வகையில் அவன் பண்ண அட்டாக் தான் இவன் மேல வீடு தவிர அவன் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட இருக்காது சாமுராய் மேல மொக்க வாங்கினியா அதுக்குதான் ஓவரா பேசக்கூடாதுன்றது எங்க பாரு மிஷினா இருந்தாலும் நீ என்னுடைய ஸ்கில்ல தான் காப்பி பண்ணுறது போது அதை மாத்தி கூட என்னால பண்ண முடியாதுன்னு நினைப்பியா என்கிட்ட பல வித்தைகள் காத்துட்டு இருக்கு அதுல சிலதான் நீ தெரிஞ்சு வச்சுன்னு பண்ண அப்புறம் பார்த்தா கடைசியா ஒரு ப்ளோ அட்டாக் பண்ணுவான் ஓ கடைசியா நான் உன்னை விடவே மாட்டேன் டேய் அப்படின்னு அந்த அட்டாக்கை தடுத்துட்டு அந்த காத்தை விசிறி விடுவான் அந்த புகைக்கு நடுவில் பார்த்தா தலைவந்தத்துல இருக்க மாட்டோம் ஓடி போயிடுவான் ஓ ஓடிட்டியா சரி ஓகே எப்படி அந்த நீ வெளியில வந்துதான் ஆகணும் அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் நல்ல ஸ்கில்ல தான் வச்சுட்டு இருக்கேன் அட கடவுளே நம்ம சிசிய போலிங்கெல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல கண்டிப்பா டீம் ஒர்க்ல கலக்கிட்டு இருப்பானு என்னத்துக்கு அப்படின்னு அவன் கிளம்பின பிறகு இங்க பார்த்தா உன்னொரு பக்கம் டேய் குட்டி சாத்தா என்ன ஃபாலோ பண்ணி வராத எனக்கு யாரா வந்து காப்பாத்துங்க இவன் என்ன பயமுத்துறான் அப்படி அவன் பயந்து ஓடிட்டு இருக்க பின்னாடி வரணும் டேய் சீனாக்காரா நில்றா நீ இந்த இடத்த ஓடாதான் எனக்கு கடுப்பாவது நீ மட்டும் நிக்கல உன்னை கொண்டுடுவேன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த டைம் பார்த்தா ஒரு அட்டாக் வரதை பார்த்துட்டு அவன் தப்பிப்பான் பார்த்தா பின்னாடி நம்ம சாமுரை வந்து அட்டாக் பண்றான் ஏன்னா அந்த பையனை தோச்சுன்னு போற கடுப்புல இவனும் பார்த்தா டேய் தேவையில்லாம நீ என்ன சண்டைக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு அவனுக்கு அந்த இடத்துல வெயிட்டிங்லேயே வெறியா காத்துட்டு இருக்கானுங்க அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறானுங்க சரிங்க சேர்ந்த வீடியோ அப்படின்னு கமலை சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் தக்காளி வேற லெவலா இருக்கும் இந்த எபிசோடு அடுத்த எபிசோடு இன்னும் தரமா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க சரிங்க நம்மளோட இந்த வீடியோ முடிச்சுமா